ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் எக்ஸாம்பிள். ஒரு தலைவர் எப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இவர் எக்ஸாம்பிள். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்மளுடைய வனத்துறை அமைச்சர் கலைஞர் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இந்த விஷயத்தை அவர் பண்ணதுனால கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் எழுந்து அவர் சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அத்தனை பேருக்கு முன்னாடி தன்னோட கேபினெட்ல இருக்கிற மினிஸ்டர் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த தலைவர் எடுத்துக்கிறாரு. திஸ் இஸ் வாட் அ குட் லீடர் ஷுட் பி. திஸ் இஸ் வாட் அ குட் லீடர் ஷுட் டூ. திஸ் இஸ் வாட் லீடர்ஷிப் மீன்ஸ். நம்மளோட இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவன் தான் நல்ல தலைவன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அடுத்தவங்க பண்ண தப்ப நியாயப்படுத்துறீங்க. நீங்களும் தப்பு பண்றீங்க, அதையும் நியாயப்படுத்துறீங்க. யூ ஆர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஹவு அ லீடர் ஷுட் நாட் பிஹேவ். மக்கள் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே எதிர்கட்சியில் இருக்கிற யாரோ எங்களுடைய கழக தலைவரை பத்தி தரைக்குறைவாவோ இல்ல மரியாதை குறைவாவோ பேசியிருந்தா அந்த எதிர்கட்சி தலைவர் இதே மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாரா? ஹெசிடேஷன் இல்லாம கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டார். அவர் கேட்கவும் இல்லை, இதுக்கு மேல கேட்கவும் மாட்டார். ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ள வராரு, மரியாதை நிமித்தமா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு ரிட்டர்ன் வராரு. இந்த பக்கமும் பார்த்து வணக்கம் சொல்றாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நின்று முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுத்து அவர் வணக்கம் சொல்றாருன்னு இவரும் வணக்கம் சொல்றாரு. ஆனா நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு? நக்கெல்லாம் உட்காந்துட்டு அவர் வந்ததே பார்க்காத மாதிரி உட்காந்துருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் நாங்க மரியாதையை எதிர்பார்க்கவும் இல்லை, நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும்னு உங்களை நாங்க வற்புறுத்தவும் இல்லை. ஆனா ஒரு மாண்புன்னு இருக்கு, அந்த மாண்பு தெரியாம நீங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட போய் கத்துட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத எங்க தளபதியை பார்த்து கத்துக்கங்க.